உண்மையிலே எங்கள் அரசியல்வாதிகள் நல்லவர்கள் வல்லவர்களா என்பதில் எனக்கு சில கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. நல்லவர்களும் வல்லவர்களும் தேவை என்பதில் தான் நான் இந்த அரசியல் கருத்துக்களை எழுதுகிறேன். நல்லவர்களாக இருப்பதனால் சாதிக்க முடியாது என்பதனால் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறேன். நல்லவர்களும் வல்லவர்களும் ஏக நேரத்தில் இருப்பது சிரமம் என்றால் வல்லவர்களை நான் ஆதரிக்கிறேன். நல்லவர்களை நான் ஆதரிக்கவில்லை என்பதல்ல, வல்லவர்களால் சாதிக்க முடியும், வல்லவர்களாலே சமூகம் பயனிட முடியும். எனவே ஒரு சாலிகான மனிதர் தொழுகிறார், நோன்பு நோக்கிறார், நல்ல பண்போடு இருக்கிறார் என்பது அல்ல அரசியலுக்கு. அரசியலுக்கு தேவை வல்லமை, ஆற்றல், கொண்டு வரும் ஆற்றல். தன் ஊரை, தன் தேசத்தை, தன் மாவட்டத்தை எப்படி கனவு காண்கிறார், கனவு காணும் அரசியல்வாதியை நான் தேடுகிறேன், தேடிக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. உள்ளவர்களுக்கு வாக்களித்தேன். உள்ளவர்களுள் பரவாயில்லை, உள்ளவர்களுள் நல்லவர்கள் என்ற அந்த கருத்தில் வாக்களித்து வந்த நான் இன்று ஒரு நல்ல அரசியல்வாதியை தேடி மாற்றங்கள் கொண்டு வர நினைக்கிறேன். எதை கேட்டீர்களோ தெரியாது. நான் வாக்களிப்பது ஹராம் என்று சொல்பவன் அல்ல. வாக்களிக்காவிட்டால் ஹராம் என்பதும், வாக்களிக்காமல் இருப்பதற்கு பிரஜா உரிமை கொடுக்க வேண்டாம் என்று முகநூலில் எழுதுபவன். எனவே உள்ளவர்களுள் தெரிவுகள் நடைபெறுகின்றன. ஆனால் இந்த சமுதாயத்துக்கு சொல்கிறேன், நல்லவனையும் வல்லவனையும் தேடி சமுதாயத்தின் அமானிதத்தை கொடுங்கள். தூங்குகின்ற மக்களின் பிரச்சனைகளை பார்த்து கவலைப்படுகின்ற, தொல்லையாக நினைக்கின்ற அரசியல்வாதிகள் வேண்டாம், ஒதுங்கி இருப்பது நல்லது. அமானிதத்தை சுமக்க முடியாத உனக்கு இழிவு ஏற்படும். இந்த உலகத்தில் மறு உலகத்தில் இழிவும், இந்த மறு உலகத்தில் கைசேதமும், இந்த உலகத்தில் இழிவும் கிடைக்கின்ற தகுதி இல்லாதவர்கள் ஒதுங்குங்கள் என்று தயவோடு சொல்லி இந்த கருத்தை இந்த சமுதாயத்துக்கு சொல்ல விரும்புகிறேன்.